மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் தான் பண்ண போகிறோம். ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோங்க. ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா அதில் அதிகமான கொழுப்பு இருக்குது. அந்த காலினுடைய உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெல்லு மாதிரி ஒரு சத்து இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க, அதில் அவசரப்படுறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது விழுந்துட்டோம்னா கை கால் அதெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சூப் வச்சு தான் குடிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு சூப்பு தாங்க. அந்த காலத்தில் குழந்தைங்க ரொம்ப நலிஞ்சு ரொம்ப ஒல்லியாக சரியாக சாப்பிடாம இருந்தால் கூட அந்த காலத்தில் இந்த ஆட்டுக்கால் வச்சு தான் அதிகமாக சூப்பெல்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வந்துடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட்டு நல்லா ஆகுங்க. அதனால் இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் எடுத்துருக்குறேங்க, 4 கால் எடுத்துருக்குறேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கடையிலேயே இந்த மாதிரி கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கால் வந்து பார்த்திங்கன்னா காலையெல்லாம் முடி இருக்கு இல்லைங்களா, ஆட்டோட முடி இருக்கும். அதனால் அதை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி இந்த மாதிரி சுட்டு வச்சுருப்பாங்க. இதை வந்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்துங்க. இந்த மேல் தோலில் இப்படி சீவிட்டுங்க பாருங்கள், இந்த மாதிரி சீவி நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கூடங்க, ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சூப்புங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு மிளகு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, 5-6 பூண்டு எடுத்துருக்குறேன், இஞ்சி வந்து 1 இன்ச்சு கணத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சீரகம் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அது கூட அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அது போக வந்து வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வேக வைப்போம். இவ்வளவு தாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுக்கான வேண்டிய பொருளை நம்ம எடுத்துக்கலாங்க. வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு தான் நமக்கு இதில் காரங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேங்க. இஞ்சி வந்து 1 இன்ச்சு கணத்துக்கு எடுத்துக்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குறைச்சத்துக்கு எப்படி அரைச்சிட்டு வரும் அந்த மாதிரி ஒரு குறைப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஆட்டுக்கால் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க இப்படி வெட்டி கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டுடணுங்க. தண்ணியில் போட்டு மேலே அப்படியே ஒரு கத்தி வச்சு சொரணும்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுங்க. அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நம்ம கழுவிக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அரைச்ச விழுது வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேங்க. அப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த சூப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு ஆட்டுக்காலுங்க, 4 கால் தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 1.25 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம கலந்துட்டுங்க, மூடி போட்டுங்க ஒரு 10-12 விசிலுக்கு விட்டுறணுங்க. நம்ம எவ்வளோ விசில் நல்லா வேகறதுக்கு விடுறோமோ அப்போ அந்த காலில் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த கொழுப்பு அதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து நம்ம இந்த சூப்பில் சேர்ந்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இது வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-12 விசில் விட்டுறலாங்க. 12 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்ல ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
பாருங்கள், நல்லா அப்படியே எண்ணெயாக மதுக்குதுங்க. இதெல்லாமே வந்து இந்த ஆட்டுக்காலோட சத்து தாங்க. பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு 2 லிட்டர் பக்கம் சேர்த்துறதுனால நம்ம சின்ன 3 லிட்டர் குக்கரில் வச்சும்போது அது ஸ்டீம் வரும்போது எல்லா தண்ணியும் தெரித்து வெளியே வரும். அப்படி வராமல் இதில் நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் பெரிய குக்கர் 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன ஒரு பொருள் சேர்த்தணுங்க. அது என்ன நான் சொல்கிறேங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டுங்க, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலாங்க. ஜாஸ்தி வேண்டாங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். போட்டு ஒரு கொதி வந்ததை நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. 12 விசில் விடணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க. கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி இருக்கிறோம். இப்போ இறக்கிடலாங்க. சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல சூப்புங்க. இதெல்லாம் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செய்துட்டு வர்றாங்க. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தாங்க. கை கால் வலி, அப்புறம் முட்டு தேய்மானம் இருக்கிறவங்க, ரொம்ப அசதியாக இருக்குதுன்னு அவஸ்தைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கீழே விழுந்து கைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டிருப்பாங்க. அவங்க அந்த நாளில் இருந்து இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு வாரம் ஒரு 2 முறை செஞ்சு குடித்தாங்கன்னா அந்த முட்டு அந்த எலும்புகள்லாம் கூடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து மறக்காமல் உணவுகளோட அந்த மாதிரி நோய்கள் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க. நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும்னா நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கூட இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கூட வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவைக்குட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.